கண்டக்காரம்பட்டி டோர்னமெண்ட்ல நடக்கிற மோஸ்ட் அவாய்டட் போல் டிசைடர் மேட்ச் முள்ளங்குறிச்சி மேட்சுக்கு 5 ஓவர் முதல் ஒரு ஓவர் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நவீன், ஸ்டோர் போட முருகேசன். ஃபர்ஸ்ட் பாலே எக்ஸ்ட்ரா கவர்ல அடிச்சிருக்காரு. குவாலிட்டியான ஒரு பவுண்டரியோட இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்றாரு நவீன். பாலே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. செகண்ட் ஒன் அகைன் இந்த முறை எக்ஸ்ட்ரா கவர்ல அடிச்சாரு. பேக் டு பேக் முதல் 2 பால்ல 2 பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு நவீன். பேக் டு பேக் முதல் 2 பால்ல 2 பவுண்டரி அடிச்சிருக்காரு. ஹார்டிக் பவுண்டரி அடிக்கிறாருன்னு பார்க்கலாம் நவீன். இந்த முறை அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல கிளியர் பண்ணிருக்காரு. ஹார்டிக் பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு. இப்பதான் எங்கெல்லாம் மாத்துறாங்களோ அங்கெல்லாம் தெளிவா ஆடுறான்னு சொல்லலாம். அகைன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கவர்ஸ்ல அங்க ஃபீல்டர் போயிட்டாரு. இந்த முறை நல்ல ஸ்டாப். 2 ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. ஃபிஃப்த் ஒன் அகைன் இந்த முறை தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா கிளியர் பண்ணும். 1 பவுன்ஸ்ல கிளியர் பண்ணிருக்கு. நவீன் பேட்ல இருந்து வர 4வது பவுன்ஸ் பவர் பிளேயரோட லாஸ்ட் ஒன். இந்த முறை உடம்புல பட்டு போயிருக்கா. பேட்ல ஏன் தெரியல. விக்கெட் சொல்லியிருக்காங்க. முதல் 5 பால் எக்ஸ்பென்சிவா கொண்டு போய்க்கிருந்தாரு. கடைசி பால்ல விக்கெட் பறி கொடுத்து வெளில போறாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து நல்ல ஒரு கேமரா ஃபர்ஸ்ட் ஓவர் ஆடி கொடுத்தாரு. முதல் ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட 2வது ஓவர் பட சூர்யா ஒரு வேரியேஷன் பவுலர். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். இந்த முறை கட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாண்டி நல்லா ஸ்டார்ட் போறேன். போஸ்டிங்ல சுந்தர். செகண்ட் ஒன் இந்த மாதிரி சிக்கி சார் தட்டி விட்டு போயிருக்காரு. டைரக்ட் கிட்டா இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸ் பார்த்தா கையிலேயே வச்சுட்டாரு. போறேன் பேக் டு பேக் முதல் 2 பால்ல 2 சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபுல்லாக வெள்ளைக்கு போனார். அங்கே ஸ்டம்பிலேயே பட்டிருக்கு. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ. இந்த மேட்ச்சில் வர 2வது பிரேக் த்ரூ. பேட்ஸ்மேனா சிட்டு வளர்ந்து வரக்கூடிய ஒரு யங்ஸ்டர். நல்லா ஸ்டாப் போடுறேன். போனபால் ஒரு ஒயிட். பவுலர் கைக்கே போயிருக்கு. இந்த ஓவரில் சூர்யா எடுத்து கொடுக்குற 2வது விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா முத்து சப்போர்ட் பண்ணி போய் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் கரெக்டாக பாலுக்கு வந்திருக்காரு. அம்பேஸ் கால் 2 அம்பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க டிசிஷன் என்ன அப்படிங்கிறத. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. இந்த ஓவருக்கு 24 ரன் அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி. இந்த ஓவரில் 6 ரன்னுக்கு போட்டிருக்காரு சூர்யா. தேர்ட் படம் முருகேஷ் குயிக்கான டிரைவரி. அங்கே ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காரு. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. தெளிவான மீட் இல்லை. அங்கே ஃபீல்டரை தேடி தான் போயிருக்கு. இந்த ஸ்பீடு நடக்க இங்கே 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. கவர்ஸ்லாம் அங்கே ஃபீல்டர் பாண்டி போயிட்டாரு. 3 ஓவருக்கு 32 ரன் அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி. 4th ஓவர் பட முருகேசன் அவருக்கான ஓவர் த ஸ்டம்ப்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே தரையில் தெளிவாக ஆட்டு போயிருக்காரு. 2 ரன்னுக்கான ட்ரை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேட்ஸ்மேனும் ஓட வேண்டிய ரன்னை ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஃபாஸ்ட்டாக 2 ரன். தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆன்லாம் அங்கே ஃபீல்டர் முருகா இப்போ தப்பு பண்ண மாட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காங்க. கையில பட்டு போயிருக்கு. நல்லா அடிக்கிறக்க பேட்ஸ்மேன் ஒரு லைஃப் கொடுக்குறாங்க. அது 6 ஆக மாறுது. ஃபிஃப்த் ஒன் ஒரு மாதிரி வழக்குனாரு. ஆக இந்த முறையும் தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு. விக்கெட்ல இந்த முறை கிளியர் பண்ணிருக்கு. பேக் டு பேக் இந்த ஓவர்ல 2 பாலையும் 6 மாத்திருக்காரு. லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. நல்ல ஸ்டாப் போடுறேன். 4 ஓவருக்கு 49 ரன் அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி. சைஸாக மூவ் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் படம் ஐயப்பன். ஸ்ட்ரைக்கில் முத்து ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் ஸ்லோயர் சூப்பராக போட்டார். டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டு தவறு போட்டாரு. 6 கிளியர் பண்ணுது. இந்த ஓவர்லேயே ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க. தேர்ட் ஒன் மறி போயினாரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சூப்பர் கேட்ச். செம்ம பாஸா போச்சு. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஐயா. நெக்ஸ்ட் ஒன் இப்போ செக்லா ரகு ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் முருகேசன் பாலுக்கு வந்துடுறாருன்னு பார்த்தா நல்ல டேக் ஆன். பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஐயப்பன். இப்போ செக்ல முத்து சுவிட்சுக்கு எடுத்துருந்தாரு.
பால் ரன் அவுட். ஸோ டீம் ஹார்டி விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கடைசி பால் சுவிட்சுக்கு எடுத்துருந்தாரு. இந்த முறையும் ரன் அவுட்டாக மாற்றிருக்காங்க. இந்த ஓவரில் வர 4வது விக்கெட். அதில் 2 ரன் அவுட் ஆயிருக்கு. 6 ரன்னுக்கு எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஐயப்பன். அந்த 6 மட்டும் போகலன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த ஓவர் 5 ஓவருக்கு 55 ரன் அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி. 6 ரன் டார்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர் பட சுந்தர். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் முருகேசன், நான் ஸ்ட்ரைக்கில் சின்ராசு. ஸோ பவர் பிளே ஓவர் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சுந்தரோட ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலை தட்டி விட்டு ஓட பார்த்தாங்க. குயிக்கராக ஃபீல்டர் வந்துட்டார். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சுந்தர். சுந்தரோட செகண்ட் ஒன். இந்த முறை ஸ்கொயர் லெக்கில் அடிக்காரு. தெளிவான தெளிவாக நிற்க வச்சு போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப், நல்ல த்ரோ வரன். ஒரு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. டாட் பால். பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பால் குத்தி பவுண்டரி. 4 ரெடியாக தான் இருந்தார். பால் அதே அந்த இடத்துல ஏதோ இடத்துல குத்தி பவுன்ஸ் ஆயிடுச்சு. பவுண்டரி. லக்கிலி இங்கே பவர் பிளேயோட கடைசி பாலில் ஒரு பவுண்டரி. 12 ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட ரகுபதி. ரகு டு சின்ராசு. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. பவுலரே பாலை கலெக்ட் பண்ண டாட் பாலோட இந்த ஓவரையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முள்ளங்குறிச்சி. செகண்ட் ஒன். இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு. கேப்பில் தான் போகும். 1 ரன் அலோவ் பண்ணிடுவாங்க. 1 ரன். தேர்ட் ஒன். நோ கேப்டாவே சூப்பராக போட்டார் இந்த பாலை. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஒட்டாம்புல போட்டு போயிருக்கு. கீப்பரே பாலுக்கு போயிட்டாரு சுந்தர். 1 ரன். இந்த முறை அடிச்சிருக்காரு. லாங் ஆன்லாம் அங்கே ஃபீல்டர் தெளிவாக பிடிச்சிருக்காரு. சிட்டு. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு ரகுபதி. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன். போன மேட்ச்சில் கிட்டத்தட்ட 5-6 6க்கு மேலே பதிவு பண்ண பேட்ஸ்மேன் இந்த முறை கேட்சுக்கான சான்ஸ் ஆகிருக்கு. அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச்சில் நல்லா ஆன பேட்ஸ்மேனுக்கு லைஃப் ஃபர்ஸ்ட் பால்லே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். 1 ரன்னோட அடுத்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலையும் சைக்கத்தக்க வைப்பார் முருகேஷ். 2 ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி. ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு கிட்டத்தட்ட 45 ரன் அடிக்கணும் அப்படின்னு. செட்டியாப்பட்டிலையும் பேட்டிங் லைன் அப்போ நல்லாயிருக்கு. அதே மாதிரி பவுலிங் இது வரைக்குமே சூப்பராக போட்டுருக்காங்க. இன்னுமே நல்ல பவுலர்ஸ் வெளியில் இருக்காங்க முள்ளங்குறிச்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன ஆகுது மேட்ச் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். போட அகைன் சுந்தர். வெளில இருக்க 2 பவுலரும் நியூ பவுலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஓவர் பிடிச்சி போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே பேட்டில் சின்ன நிற்கிச்சு. அனதர் ஒன் லைஃப் கொடுக்குறாங்க. செகண்ட் ஒன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா அவங்க ஃபீல்டர் விரட்டி போனார். ஸ்டாப் பண்ண முடியல. ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் தான் போகுது. 2 ரன் ரஷ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அவங்க ஃபீல்டர் குயிக்கராக வந்துட்டார். ஸோ மிஸ் ஃபீல்டு நடக்க இங்கே ஈஸியாக 2 ரன் ஓட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆப்பில் அங்கே ஃபீல்டர் சிட்டு விரட்டி வந்தார். பாலையும் நல்லா கலெக்ட் பண்ணியிருக்காரு. 1 ரன். ஃபிஃப்த் ஒன். இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. அங்கே கவர்ஸில் பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் போயிட்டாரு. ஸ்டாப் பண்ணாமல் விட்டுருக்காரு. இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரி. இந்த மாதிரி மிஸ் ஃபீல்டில் வந்திருக்கு. ஃபுல் டாஸான பால் அங்கே ஃப்ளிக்கு மாதிரி போயிருக்காரு. கேப்பில் தான் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். பேக் டு பேக் கடைசி 2 பாலில் 2 பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. 2 ஓவருக்கு 26 ரன் அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி. ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு 30 ரன் அடிக்கணும். 2 ஓவருக்கு 30 அடிக்கணும் அப்படின்னால சிட்டு ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. பால் செம்ம கைட்டாக போகுது. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா நல்ல டேக் ஆன். வெயில் அடிக்குது. அதுலேயும் தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காங்க. நல்ல டேக் ஆன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேட்ஸ்மேனாக ஹார்ட் ஹிட்டர் ராபின். ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்சஸில் முடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கேப்பில் தான் போகுது. கேட்ச் வர முடியுமா? ஐயோ சேஃபா அந்த தந்தி மரத்துக்கு பக்கத்துலேயே வந்துருச்சு. நல்ல ஒரு ரன்னிங். நல்ல வேலை கொஞ்சம் சேஃபாகவே விளையாடுங்க. 1 ரன். சிட்டோட தேர்ட் ஒன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காரு. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எக்ஸலன்ட் ஸ்டாப். நல்ல த்ரோ அடிச்சிருந்தாரு. குயிக்கராக. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல அங்கே கிளியர் பண்ணியிருக்கா. 1 பவுன்ஸில் பவுண்டரி. லைனம் பவுண்டரி சொல்லியிருக்காங்க. 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்காங்க. கோல் கீப்பர் அப் டு போயிட்டாரு சுந்தர். 5th ஒன். இந்த மாதிரி நவீன் பாஸ் ஆகுது. கண்டிப்பாக 2வது ரன் அலோவ் பண்ண மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். 1 ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. நல்ல ஃபீலிங் நவீன். இந்த மேட்சுக்கான மேட்ச் பால் அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் ஒன். பேட்டில் நிற்க இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். டாட் பால் சூப்பராக போட்டிருக்காரு சிட்டு. இந்த ஓவரை 8 ரன்னுக்கு போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் ஓவர். 4 ஓவருக்கு 34 ரன் அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால். செகண்ட் ஒன்.
இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, இதையும் நோ சொல்லிட்டாங்க. டாட் பால். தேர்ட் ஒன். அங்கே ஃபீல்டர் நவீன் தாண்டி போய் ட்ரை பண்ணாரு, அப்படியும் பிடிக்க முடியல. தேவையான நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு முருகேசன். இல்லை இருக்க 3 பாலையும் அடிக்கணும், அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஃபோர்த் ஒன். இந்த மாதிரி லாங் ஆஃபில் ஃபீல்டர் உள்ளே பிடிச்சி போட்டாலே மேட்சை ஆல்மோஸ்ட் கொண்டு போயிட்டாங்க. முள்ளங்குறிச்சி பக்கம் அப்படின்னே சொல்லலாம். கடைசி 2 பால். இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸானு பார்த்தா ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். அக்கா 4வது ரன் டாட் பாலோட இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று முள்ளங்குறிச்சி 4வது அணியாக பரிசு சுற்றுக்கு தகுதி பெறாங்க. செட்டியாப்பட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்கோரை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று முள்ளங்குறிச்சி 4வது அணியாக பரிசுக்கு தகுதி பெறாங்க.